ஏய் வி உன்னதான். ஏய் காதுல வரத சவுண்ட் மிஷினை மாட்டிக்கிட்ட. சவுட்டு மிஷினா? இது பேர் இயர்ஃபோன்ஸ். இந்த ஜிம்மில் வர்ற பாட்டெலாம் காதில் கேட்க முடியுமா? அதுக்கு தான் தனியாக நம்ம ஒரு இயர்ஃபோன் இருந்து அதே பாட்டு கேட்குறது. சார் நான் குளிக்க போகிறேன், எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது, அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிடணும். நீங்களும் போங்க, போய் தூங்குங்க. ஃபஸ்ட்டு ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. எதுக்காக முடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ராத்திரி 3 மணிக்கு, அதுவும் ரிவர்ஸில் பார்த்துக்கிட்டு. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அலர்ட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மாஸ்டர். பரவாயில்ல, பண்ணு எக்ஸசைஸ் தானே. அவர் பாட்டு பேசாம உட்காந்துருக்காரு, என்னையில வேலை வாங்குறாரு. வேலை வாங்குறாருன்னு இல்லை, எனக்கும் பாடி பில்டப் பண்ணணும். சரி உட்காந்து பண்ணுவோம். ஆர்மிஸ்லாம் வேறு லைவில் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் வி உன்னதான். ஏய் காதுல வரத சவுண்ட் மிஷினை மாட்டிக்கிட்ட. சவுட்டு மிஷினா? இது பேர் இயர்ஃபோன்ஸ். இந்த ஜிம்மில் வர்ற பாட்டெலாம் காதில் கேட்க முடியுமா? அதுக்கு தான் தனியாக நம்ம ஒரு இயர்ஃபோன் இருந்து அதே பாட்டு கேட்குறது. ஆனால் அதுவும் இவருக்கு பொறுக்காது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். ஏய் என்னதான் மாஸ்டர் வேணும்? நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போ, கொஞ்சமா பண்ணிட்டு ஓடிடாத. நானே நிறையா பண்ணலாம் தான் வந்தேன். ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கோமே, கொஞ்ச நேரம் ஓடுவோம். அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆர்மி சார் லைவாக பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கெத்தாக இருக்க வேண்டாமா? ஆர்மிஸ் கிளியராக பாருங்க, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கிளம்புற தம்பி. சரி, இப்படிதான் சொல்லுவார், வெளியே உட்காந்து கிடப்பாரு. ரொம்ப ஓடா தேரியே, என்ன ஆச்சு? எக்ஸசைஸ் பண்ணணும்லண்ணே, அதனால தான். வேற என்ன? ஆஹா, நல்லா பாடி பில்டப் பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன். இதுக்கே முடியலையே, மூச்சு வாங்குது. இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் மிஸ். நிறைய நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். விடிய காலைல வந்தேன், இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, வீட்டை பக்கம் போய் சேருவோம். நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பேசுகிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. சாக்ஸ் போட்டிருக்கேன் காலில், அதை ரிமூவ் பண்ணிடுறேன். வீட்டுக்கு வந்தால் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ பேசுவோம். சொல்லுங்க மிஸ். இப்போ மணி இங்கே 8 மணி ஆயிடுச்சு. நான் காலங்காலத்துலேருந்து காலையில் போனேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இங்கே இப்போ மணி 8, மேட்ரிட்டில் இருக்கேன். இங்கே மேட்ரிட்டில் வெயில் அநியாயம், முடியல சுத்தமாக. என்னப்பா இது இவ்வளோ சூடாக இருக்குது, சுத்தமாக தாங்க முடியல, உடம்பு தாக்க பிடிக்காது போல், அவ்வளோ ஹீட்டு. அதுலேயே இந்த ஒர்க் அவுட் வேறு இன்னும் நிலைமைய மோசமாக்குது. கொரியன் ஆர்மிஸ், இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸ் எல்லோரும் இருக்கீங்க போல்.
இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸுக்கு என்ன இப்போ டைம்னு தெரியல, ஆனால் கொரியன் ஆர்மிஸ்க்கு ராத்திரி தானே இது, நடுராத்திரி மாதிரி தெரியுது. எல்லாம் ஆன்லைனில் உட்காந்துட்டு இப்படி வியூவர்ஸ் லைவ் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே இப்போ மேட்ரிடில் 8 மணினா கொரியாவில் என்ன மணி? ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணி செம்மையாக வேர்த்து ஊற்றிருச்சு எனக்கு, பார்த்தீங்கல்ல. அதனால் நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எதனா ஒரு டெசர்ட் சாப்பிட்லான் இருக்கேன். அப்புறம் வந்து வேற என்ன, ஃபஸ்ட்டு குளிக்கணும். ஏன்னா ரொம்ப எனக்கு குளிக்காமல் உடம்பு நசங்குது. ஃபஸ்ட்டு அதை செய்யணும். லேட்டாக கூட டெசர்ட் சாப்பிட்டுக்கலாம். இருக்குது டெசர்ட்டு, நாக்கு ஒரு நாளும் நான் குளித்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்போ இங்கே ஓரமாக எடுத்து வச்சிடுறேன் டெசர்ட்டை, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் பியானோ வாசிக்கிறத பற்றி கேட்குறீங்களா? பியானோ இதோ இங்கே தான் இருக்குது பாருங்கள், நான் வாசிப்பேன் பியானோ. எல்லாம் புதுசு புதுசாக கற்றுக்கிறது தான், எங்க காட்டுறேன். எப்படி இருந்துச்சு? ஏதோ கொஞ்சம் வாசிப்பேன், இங்கே வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள். கையில் கேஷுவலாக ஃபோனை பிடிச்சிக்கிட்டே இப்படி வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒத்த கையில். உங்களுக்கு கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, லைவில் சொதப்பாமல் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாச்சும் வாசிக்க வருது. எப்படி இருந்துச்சு? வேர்ல்டு கப் மேட்ச் வர நடக்க போகுது, அப்படி தானே? நான் வந்து நைட்லாம் தூக்கம் வர மாட்டேது. தூங்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு படுப்பேன் மேட்ச்சு, அதனால எனக்கு ஜாலியாக இருக்கும். நீங்கள் எப்படி? இந்த மேட்ரிட் வேறு செம்ம ஹாட்டாக இருக்குது. காலையிலலாம் சுத்தமாக நிற்க முடியல, வேர்க்குது, அவியுது. இப்போ நான் குளிக்க போகிறேன். என்ன போகக்கூடாதா? இங்கே பாருங்கள், வேலை இருக்குது, நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொரியன் ஆர்மிஸ்க்கு இப்போ மணி என்ன? இங்கே 8 மணி தான், அங்கே 3 மணி தானே? அதாவது நடுராத்திரி 3 மணி. உங்களுக்கு என்ன நடுராத்திரி 3 மணிக்கு வேலைன்னு எனக்கு தெரியலையே. உட்காந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க தூங்காமல். தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வாழ்கிறீங்களா? உடம்பு கெட்டு போயிடும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தூங்குற வழியை பாருங்கள் மரியாதையா, அதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் சார் நான் குளிக்க போகிறேன், எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது. அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்ணும். நீங்களும் போங்க, போய் தூங்குங்க. ஃபஸ்ட்டு ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. எதுக்காக முடிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ராத்திரி 3 மணிக்கு, அதுவும் ரிவர்சலை பார்த்துக்கிட்டு. நம்ம கண்ணுக்கு மூளைக்கெல்லாம் ரெஸ்ட்டு தேவைப்படுதில்ல, போய் தூங்காமல் என்ன பண்ணுறீங்க? அப்புறம் காலையில் உங்களால் ஃப்ரெஷ்ஷாகவே எந்திரிக்க முடியாது.
நீங்கள் தான் தூங்க மாட்டீங்கன்னா என்னையும் என் ஜோலியை பார்க்க விட மாட்டீங்க. லைவ் ஆஃப் பண்ணாதீங்கன்றீங்க. நான் குளிக்க போகணும், அப்புறம் சாப்பிட போகணும், அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது. அதனால் நான் போகிறேன். நீங்களும் போய் தூங்குங்க. அடுத்தவனை வாழ விடுங்க. ஆர்மிஸ், அப்போ நான் போயிட்டு வரேன். சாப்பிடுங்க. காலையில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் காலை வேலையை பாருங்கள். இல்லை நைட்னா போய் தூங்குங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு வேலை இருக்குது. வேலை இருக்குது, உங்களுக்கும் இருக்குதான். ஆனால் இங்கே உட்காந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க, அதானே தெரியுது. காலையில் வேலை பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சா இருக்கீங்க. நைட்டு தூங்கணும், புரியுதா? நான் போயிட்டு வரேன். பாய் 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 மிஸ், ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வரேன். எனக்கு அடுத்த வேலை இருக்குது. கூடிய சீக்கிரம் லைவ் இல்லை, அப்புறமா ஒரு நாள் வரேன். இப்போ போயிட்டு வரேன்.